ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு தாங்க. இரும்பு கடாய் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கல்பாசி, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கு, அதையுமே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துன உடனே நல்லா வதங்கி வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வதங்கி வரணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையுமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், கறி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், நல்லா கொதிக்கணும். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 2 மாதமாக நான்வெஜ் சாப்பிட்டதுனால ஸ்டார்டர் மாதிரி எக்கு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு எக்கு வாங்கிட்டு வந்திருக்குங்க. எக்கு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இது வந்து சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக 4 பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. தனியாக வந்து உடச்சி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த முட்டையை நல்லா உடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஓடு எதுவுமே விழுகாமல் பார்த்துக்கலாம். இப்போ 4 முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கிறேங்க. இது அப்படியே வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வந்து வேக விட்டுடலாங்க. முட்டை வந்து திருப்பியெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. இந்த குழம்பு அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க. ரைஸுக்கு நல்லாயிருக்கும். நான் சப்பாத்திக்கு சேர்த்து செய்கிறதுனால ஒரு அரை மூடி தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையுமே வந்து 2 நிமிஷம் கொதிக்க விட போகிறேங்க. கொதிச்சு விட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது நான் வேக வச்ச முட்டையை சேர்த்து மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து சாப்பிட்டோன்னா எக்கு குழம்பு சூப்பராக இருக்கும்.